إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم صدق الله العظيم قال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء صدق رسول الله صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا مراداتنا يا رسول الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், முன்னோர்கள், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நமது பெற்றோர்களின் மீதும் என்றென்றும் நிலையாக உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவுடைய மிக பெரும் கருணையால் ரமலான் மாதத்தில் ரஹ்மத்துடைய முதல் பத்தில் இரண்டாவது வார ஜுமாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரமலானை முழுமையாக பயன்படுத்திய, அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை முழுமையாக பெற்ற நல்லடியார்களை கூட்டத்தில் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய தோழர்களுடன் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா. எந்த ஒரு மனிதரும் அவர்களுடைய அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். எந்த ஒரு மனிதரும் அவர்களுடைய அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது. கூட இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். இத்தனை நாட்களாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய கபருடைய வாழ்க்கையில் முதன்முறையாக கேள்வி கேட்பது தொழுகை பற்றித்தான். நாளை மஹ்ஷரிலும் தொழுகை பற்றி கேள்வி கேட்கப்படும். தொழுகை பற்றி எந்த ஒரு மனிதன் பதிலை சரியான முறையில் சொன்னானோ அந்த மனிதனுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெறும், அந்த மனிதன் சுவனம் செல்லுவான் என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நாடி, நன்மையை நாடி ரமலான் மாதத்தில் 30 நோன்புகளை நோக்கிறானோ அந்த மனிதன் ரையான் என்ற கதவு வழியாக சுவனத்துக்கு செல்லுவான் என்றுதானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் பரிபூர்ணமான முறையில் ஹஜ் நிறைவேற்றுகிறானோ அவன் தாயகம் திரும்பும் போது பெற்றெடுத்த குழந்தையை போல் திரும்புகிறான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு எந்த விதமான பரிகாரமும் இல்லை என்றுதானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று எந்த ஒரு மனிதனும் அவருடைய அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. சஹாபாக்களுக்கு இதுவல்ல ஆச்சரியம். இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், லை யுத்கில அஹதன், எந்த ஒரு மனிதனும் செல்ல முடியாது என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கொள்வார்களா?
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? قالوا ولا انت يا رسول الله, உங்களுக்குமா அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம் ஆமாம், வலா அனா, நானும் தான், நானும் அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனுக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்ததாக அல்லாஹு தஆலா சொன்னானோ, அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை வலா அனா, நானும் தான், நானும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்னுடைய அமல்களை கொண்டு நான் சுவனம் செல்ல முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அடுத்து தொடர்ந்து சொன்னார்கள், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃபல்லின் வ ரஹ்மத்தின், அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை கொண்டும் தன்னுடைய கருணையை கொண்டும் நம்மை பொதிந்தாலே தவிர, இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃபல்லின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் கருணையை கொண்டும் நம்மை பொதிந்தாலே தவிர நாம் யாரும் சுவனம் செல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்பது இந்த உலகத்தில் குறுகிய நாட்கள் வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு பொருள் அல்ல. அல்லது நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்து கபருடைய வாழ்க்கையில் அங்கேயும் அப்படித்தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் கபருடைய வாழ்க்கை நம்மால் வெற்றி பெற முடியாது. நாளை மஹ்ஷரில் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் லட்சோப லட்ச வருடங்கள் அல்லாஹு தஆலாக்கு முன்னால் எந்த ஒரு மனிதனும் பேசாமல் இருந்து கொண்டிருப்பார்களே, அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய தணல் தேவையான அந்த நேரத்தில், அந்த சமயத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. கேள்வி கணக்கு தொடங்கிவிட்டாலும் அந்த சமயத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லாமல் ஒரு மனிதனால் விசாரணையிலிருந்து வெற்றி பெற முடியாது. மட்டுமல்ல, சுவனம் சென்றதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய லிகாவை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இத்தனை வருடங்களாக அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நோன்பு நோக்கிறேன், அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி தான தர்மம் செய்கிறேன், அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி ஹஜ் செய்கிறேன் என்று நாம் எந்த ஒரு ரப்புக்காக வேண்டிய அமல்கள் புரிந்தோமோ, அந்த ரப்பை நாளை மஹ்ஷரில் சுவனத்தில் சந்திக்கும் வரை நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிரந்தரம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருடத்தில் 10 நாட்களை மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துடைய 10ஆக நமக்கு முன்னால் சொன்னதற்குண்டான காரணம் என்ன? நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை தேவையான ரஹ்மத்தை 10 நாட்களுக்குள் சேர்த்துக் கொண்டதற்குண்டான காரணம் என்ன? கண்ணியமானவர்களை, 10 நாட்கள் அல்ல, வருடம் முழுவதும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய நாட்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தினம் தினம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தை கேட்டு பெற வேண்டிய, ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலாவில் அதிகமாக கேட்டு பெற வேண்டிய நாட்களாக ரமலானுடைய முதல் 10 நமக்கு அமைத்து தந்தார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியும், மனிதன் மட்டுமல்ல, எந்த ஒரு ஜீவராசியும், எந்த ஒரு மனிதனும், அது முஃமினாக இருந்தாலும் சரி, முஃமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடிக்கடி கூறுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் என்றால் என்ன? அல்லாஹ் தஆலாவை நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ் தஆலா மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும், அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களும்,
அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் அல்லாஹுடன் வேறு தெய்வங்களை கற்பனை செய்யக்கூடியவர்களும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கணம் நம்மால் அப்படி செய்ய முடியுமா? நம்முடைய கடையில் 10 வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். 10 நபர்களிடத்தும் நாம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், நம்முடைய கடைக்கு விசுவாசமான முறையில் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும். ஆனால் 10 ஆட்களும் 10 விதமாக வேலை செய்தால் நாம் சில வேளை அவர்களை வேலையிலிருந்து நிறுத்தி விடுவோம், அல்லது அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உண்டான சம்பளத்தை நாம் கொடுப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான், தன்னை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான். இல்லை என்று சொல்லபவர்களுக்கும் திட்டக்கூடியவர்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை தருகிறான். அர் ரஹீம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் சில கிருபைகளை அல்லாஹ் தஆலா செய்வான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு நான் தொடங்குகிறேன் என்றுதானே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அர்த்தமாக நாம் படிக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆக இந்த உலகத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் நாளை மஹ்ஷருடைய தொடக்கத்திலும் சுவனம் செல்லும் வரை நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. அப்படிப்பட்ட ரஹ்மத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ரஹ்மத்துடைய 10 முடிவதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கிறது. நாம் அல்லாஹ் தஆலாவில் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி நாம் துஆ செய்தோம். நம்முடைய இந்த உலகத்துடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டும்தான் நாம் கேட்டோமா? அவருடைய நெருக்கடியான வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவையில்லையா? நாளை மஹ்ஷரில் விசாரணை செய்வதற்கு முன்னால் லட்சோப லட்ச வருடங்கள் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு இல்லாமல் நம்மை நிப்பாட்டி வைப்பானே சூரியனை ஒரு ஜான் அடி உயரத்தில், அந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவையில்லையா? விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணையுடைய பார்வை இல்லாமல் நம்மால் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாதே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய தேவை இல்லையா? இப்படி எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையாக கூடிய நாம் ரமலான் ஆரம்பித்து ஒரு வாரம் கழிந்ததற்கு பிறகும் நாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக துஆ செய்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலாவில் கேட்டு பெற்றுக்கொண்டோம், எவ்வளவு ரஹ்மத்தை எவ்வளவு நேரத்தை நாம் இதற்காக வேண்டி செலவழித்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு கணமும் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. ஒரு கண நேரம் கூட நிம்மதியாக சந்தோஷமாக நம்மால் வாழ முடியாது. ஆக அந்த ரஹ்மத்தை இந்த ரமலானுடைய முதல் 10 நாம் அல்லாஹ் தஆலாவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிமுறை என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழிமுறை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலிருந்து மிக முக்கியமான 2 விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழிமுறை என்ன? முதலாவது ரஹ்மத்தை அல்லாஹ்வில் கேட்டுத்தான் பெற வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்டு தான் ரஹ்மத்தை வாங்க வேண்டும். தமிழில் அழகாக சொல்லுவார்களே, அழுத புள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அழுத புள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நமக்கு தேவையா? நம்ம கேட்கணும். தராவியிலும் 5 வேளை தொழுகைக்கு பின்னாலும் இமாம் அவர்கள் ஓதிக்கொள்வார்கள், நாம் ஆமி மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று பொருந்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நாம் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிறைய நேரங்கள், அதிகமான சமயங்கள் அல்லாஹ் தஆலாவில் கேட்டு பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு நம்முடைய வாழ்வாதாரம். அது இல்லாமல் நம்மால் ஒரு கணமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரஹ்மத்தை அல்லாஹ்வில் கேட்டுத்தான் பெற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில் நாம் எடுத்துக்கொண்டால் பத்ர் யுத்தத்துடைய முந்திய நாள் நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு தானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்து துஆ செய்கிறார்கள். நாளையுடைய வெற்றிக்காக, யுத்தத்துடைய வெற்றிக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டிய தேவை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விருப்பத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பார். அல்லாஹ் என்னுடைய விருப்பம் இப்படித்தான், எத்தனை நிகழ்வுகள் நம்மால் சொல்ல முடியும்? அப்படி என்னுடைய விருப்பம் இப்படித்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் பத்ர் யுத்தத்துடைய முந்திய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜ்தாவில் துஆ செய்தார். அழுது அழுது துஆ செய்தார்கள். அவர்கள் அழுது துஆ செய்வதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோள் புஜத்தை தொட்டு உலுக்குகிறார்கள். நாயகமே, போதும், நீங்க அழுதது போதும், உங்களுடைய அழுகையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு உணர்த்திய போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆயிலிருந்து எழுந்ததாக வரலாறிலே நம்மால் காண முடியும். ஒரு சுஹாபி ஓடோடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், வீட்டில் மிகப்பெரிய வறுமை, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டில் போய் 2 ரக்காயத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய். அந்த சுஹாபி ஓடோடி போனார்கள், வீட்டில் 2 ரக்காயத்து தொழுதார்கள், துஆ செய்தார்கள். வீட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. திரும்ப ஓடோடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுதேன், துஆ செஞ்சேன், ஒண்ணுமே நடக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், 2 ரக்காயத்து தொழுது துஆ செய். அந்த சுஹாபி மீண்டும் வீட்டிற்கு போனார்கள், 2 ரக்காயத்து தொழுது துஆ செய்தார்கள். வீட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 3வது தடவையும் போனாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதே பதில் தான் சொன்னாங்க, வீட்டில போய் 2 ரக்காயத்து தொழுது துஆ செய்க. அந்த சுஹாபி துஆ செய்து கொண்டிருக்கிற நேரம் வீட்டில் என்னமோ ஒரு புதிய சத்தம் கேட்குது. துஆ செய்து முடிச்சதற்கு பின்னாடி பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய திருகை, மாவு அரைக்கக்கூடிய திருகை, அதை தானாக அரைந்து அதிலிருந்து மாவு சிதறி கொண்டிருக்கிறது. தானாக அரைந்து அதிலிருந்து மாவு சிதறி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சாபி போய் அந்த திருகையை நிப்பாட்டினாங்க, கையை வச்சு நிப்பாட்டினாங்க. ஓடோடி வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், தொழுதேன், துஆ செஞ்சேன், திருகை தானாக திரிந்து அதிலிருந்து மாவு கொட்டி கொண்டிருந்தது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் உங்களுடைய கைகளினால் அந்த திருகையை நிப்பாட்டாமல் இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரை அந்த திருகையிலிருந்து உங்களுக்கு மாவு கிடைத்துக் கொண்டே இருந்திருக்குமே என்று சொன்னார். வந்த தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்பால் நாம் மிகப்பெரிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த தேவையை வெறுமனே சொல்லிக் கொண்டு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், கத்தப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, கருணை செய்வது என்பது நான் எனக்குத்தானே நான் கடமையாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நான் எனக்குத்தானே கடமையாக்கி இருக்கிறேன், நான் என் மீதே கடமையாக்கப்பட்டு இருக்கிறேன் உங்களின் மீது கருணை செய்வதற்கு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். கண்ணியமானவர்களே, ஆக அல்லாஹ் தஆலா கருணை செய்வதற்கு தயாராக இருக்கிறான், நம்மீது கிருபை புரிவதற்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறான். அந்த கருணையும் கிருபையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு வாங்குவதற்கு நாம் இந்த ரமலான் மாதத்தில் முதல் 10 மிகவும் அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு வழிமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நம்மால் காண முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. இர்ஹமு மன் ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள், பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். அப்படி என்றால் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, ஆகாயத்தில் உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் கருணை என்பது. நான் மேலே சொன்ன வசனத்தில் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே விதித்துக் கொண்ட ஒரு விஷயம்.
அதான் குர்ஆன்ல 114 சூறாக்களில 113 சூறாக்களிலும் அல்லாஹ் தஆலா தொடக்கமாகவே அதைத்தான் சொல்லி சொல்லி காட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எத்தனை இடங்களில் தன்னுடைய கருணை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த சுபாவத்தை அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் இருப்பதை, மனிதர்கள் பரஸ்பரம் கிருபை காட்டிக் கொள்வதை அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மீதும் கருணை காட்டுவதை அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறார். அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் கருணை காட்டினால் அதைவிட பன்மடங்கு கருணை காட்டுவதற்கு, நம் மீது கிருபை காட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா காத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, யாரின் மீது கிருபை காட்ட வேண்டும்? யாரின் மீது கருணை காட்ட வேண்டும்? நம்முடைய குடும்பத்தார்கள் மீதா? ஆம், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதுதான். நம்முடைய குழந்தைகளின் மீது கருணை காட்ட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில ஒரு குழந்தையை கொஞ்சுவாங்க. அந்த கொஞ்சுவதை பார்த்து பக்கத்தில் இருந்த ஒரு நபர் சொல்லுவார், யார் சொல்லா, நீங்க குழந்தைய முத்தமெல்லாம் கொடுக்குறீங்களா? நான் என்னுடைய குழந்தையை முத்தம் கொடுக்க மாட்டேன். நாயகம் அழகா சொன்ன, உன்னுடைய கல்பிலிருந்து ரஹ்மத்தை அல்லாஹ் எடுத்துக் கொண்டுவதற்கு நான் பொறுப்பாக ஆக முடியுமா கேட்டாங்க. நம்முடைய குழந்தைகள் மீது கிருபை காட்ட வேண்டும், நம்முடைய மனைவி மீது கிருபை காட்ட வேண்டும், குறிப்பாக நமது பெற்றோர்களின் மீது கிருபை காட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்விடம் நான் துஆ செய்ய வேண்டும், யா ரப்பே என்னுடைய பெற்றோர்கள் மீது நீ கிருபை காட்டு என்று துஆ செய் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். நமது பெற்றோர்கள் மீது கிருபை காட்ட வேண்டும். குறிப்பாக நம்மை விட ஆரோக்கியத்தில் மலிந்தவர்கள் மீது, நம்மை விட பொருளாதாரத்தில் மலிந்தவர்கள் மீது, நம்மை விட கலாச்சாரத்தில் மலிந்தவர்கள் மீது நம்முடைய கருணை இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு அயல்வாசி உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமா, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் ஆரோக்கியமா இருக்கும். போய் அவர்களை போய் நோய் விசாரிக்க வேண்டும், நிலம் விசாரிக்க வேண்டும். ஒரு அயல்வாசி நம்மை விட பொருளாதாரத்தில் மலிந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு தொழுக தெரியல, அல்லது தொழுகையில குர்ஆன் ஓத தெரியல, அறிவில நம்மை விட மலிந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாமிக அறிவை கற்றுத்தர வேண்டும். கண்ணியமானவர்களே, இதுவும் ஒரு ரஹ்மத்துடைய அடையாளம், இதுவும் ஒரு ரஹ்மத்துடைய அடையாளம். குறிப்பாக நம்மிடத்தில், நம்ம இன்னைக்கு சும்மா வெளியே போகும்போது பள்ளிவாசலுக்கு முன்னாடி சில தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடத்தில் இருந்தா நம்ம கொடுக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் கேட்பதற்கு தயக்கமாக இருக்கக்கூடிய, ஆனால் தேவையுடையவர்கள் நம்முடைய சுற்றும் இருப்பார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கிருபை செய்வதையும் அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறார். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட நாட்களுடைய ஆசை, நீண்ட நாட்களுடைய முயற்சியுடைய கடைசியில ஒரு புதிய ஒரு அமல் செய்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. மதீனாவுடைய வெளிப்புறத்துல ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுல ஒரு வயதான கண் தெரியாத ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அவர்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது, யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு கேட்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படி சொல்லி சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மூதாட்டி வீட்டுக்கு போறாங்க. போய் அந்த மூதாட்டியை சந்திச்சு சலாமல்ல சொல்லி, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, உங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்து தருகிறேன் என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னப்போ அந்த மூதாட்டி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் மிகப்பெரிய ஒரு தேவையுடைய பெண்மணியாகத்தான் இருந்தேன், ஆனா இப்போ யாரின் பக்கமும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நபர் என்னுடைய வீட்டுக்கு வர்றாரு, அவரு என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து எனக்கு தேவையான உணவெல்லாம் சமைத்து தந்துதான் அவர் போறாரு. இப்ப எனக்கு யாரின் பக்கம் எந்த தேவையும் இல்லை, ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அனுப்பி விட்டாங்க. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு ஒரே ஆச்சரியம், என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புதிய ஒரு அமல் செய்யலாம், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு புதிய வழிமுறையை கண்டெடுத்தா அந்த நன்மையும் பெற்றுக்கொண்ட வேறொரு சீதேவியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்து இந்த மூதாட்டியை உதவி செய்யக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கறாங்க. இந்த மூதாட்டிக்கு தேவையான உதவியை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதர் யாருன்னு பார்க்கறாங்க. பார்த்தா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. சுபு தொழுது முடிச்சுட்டு இஸ்ராக்குடைய நேரமெல்லாம் முடிச்சு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடோடி வர்றாங்க அந்த மூதாட்டியுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வந்து வீட்டை பெருக்கி கொடுத்து சுத்தம் செய்து அந்த மூதாட்டிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அந்த மூதாட்டிக்கு தேவையான உணவையும் செஞ்சு கொடுத்துட்டு ஓடோடி போறாங்க. ஏன் ஓடோடி போறாங்க? அன்னைக்கு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அரபு மாநகரத்துடைய ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டு மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு கண்டறியாத மூதாட்டிக்கு ஏதோ தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் உதவி செஞ்சாங்களே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நபர்களை தான் அல்லாஹ்வுத்தாலா எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் தேவையை வந்து சொல்ல முடியாத நபர்களும் நமக்கு சுற்றிலும் இருப்பார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதை அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறார். கண்ணியமானவர்களை, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளின் மீதும் கிருபை காட்ட வேண்டும். எல்லா பொருட்கள் மீதும் கிருபை காட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியவைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி தான், ஒரு வெளிச்சம் தான் இந்த கிருபை காட்டுவது என்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இப்படி எத்தனையோ நிகழ்வு நம்மால் சொல்ல முடியும். நேரம் குறைவாக இருப்பதினால் நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய 10 முதல் 10 ரஹ்மத்துடைய 10 ரஹ்மத்தின் பக்கம் அதிகமாக தேவையாக கூடிய நாம் இந்த உலகத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவன் அல்லாஹ் தான். நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் இப்படி நினைக்கிறோம், நான் இருந்தா தான் இது நடக்கும், நான் இருந்தா தான் நிர்வாகம் நடக்கும், நான் இருந்தா தான் அது நடக்கும். கண்ணியமானவர்களே, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. வீட்டுடைய நிர்வாகம் இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்கள் நாம் இருந்தா தான் நடக்கும்னு எதுவுமே இல்லை. எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான். நாம் நிரந்தரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாம் தேவையாகி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் மிகவும் தேவையாக கூடிய நாம் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளை மஹ்ஷரில் ரமலான் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்வதற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். சாதகமாக ஆகுவதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இல்லை, ரமலானை மற்ற மாதங்களை இருப்பதில் போய் நாம் சாதாரணமாக இல்லை கேலி கிண்டலாக நாம் ரமலானை மாற்றிவிட்டோமே ஆனால் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறும்போது செய்த துஆவை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ரமலான் கிடைத்தும் சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த துஆவை நாம் பயப்பட வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் மாதத்தில் தக்வாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை முழுமையாக பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.